ஒரு கையில குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு கையில கட்டியே இல்லாது. ஸ்வேதாவை இயேசு தொட்டு சுகம் கொடுத்திருக்க. கைகளை தட்டி எவ்வளவு நாள கட்டி? 3 வருஷமா தான் தெரியும். இப்ப என்னாச்சு உங்களுக்கு? தூக்கி வச்சிருந்தேன், கையிலோட ஏதோ ஒரு பவர் இறங்குற மாதிரி இருந்துச்சு. கட்டி என்னாச்சு? கட்டி அப்படியே அழிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. அழிஞ்சு போற மாதிரி காணல இப்போ. கை வச்ச உடனே இருக்கும் வேகமா ஒரு காத்து வந்து அடிச்ச அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. சந்தோஷமா இருக்க? இந்த 2022 11வது மாதத்துக்கான திறவுகோல் வாக்குத்தத்த வசனம் அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரனுக்கு சகோதரிக்கு ஏசாயா 41:15. சகோதரன் வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 41:15. சகோதரி, இதோ போரடிக்கிறதற்கு நான் புதிதும் கூர்மையுமான உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். அப்படியே கைகளை உயர்ச்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். 10 மாதங்கள் கிருபையாய் நடத்தி இந்த 11வது மாதத்துக்குள் கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி. இந்த 11வது மாதத்திலும் எங்களுக்கு நீ கொடுத்த நல்ல வாக்குத்தத்த திறவுகோல் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்குளமாய் எந்திரமாக்குறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த பணமாத்துக்கென்று சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம். 2 கை தள்ள வச்சுக்க. இந்த வாக்குத்தத்தின்படி சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏற்றியுமை காண்கிலே, எந்த செயலால் யாதென்றும் முடியா, எந்த செயலால் யாதென்றும் முடியா, இன்றே வானா கினி வர வேணும், இன்றே வானா கினி வர வேணும், வர வேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வர வேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே.
பலமான பாவமும் பாழா குமநோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தையேழுமே எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா இன்றே வானா கினி வர வேணும் இன்றே வானா கினி வர வேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் தேவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் தேவியே எந்த பாவமும் அடியோடு சொல்லை தேடும் தடுச்சாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும் படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாகினியால் ஞானதிச்சை தர வானாகினியால் ஞானதிச்சை தர வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடரா மேவியே இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். எனக்கு எதிராக அவர்கள் லட்சை அடைவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுவார்கள். என்றைக்கு இந்த 11வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு நான் அடிக்கடி செய்தியில் சொல்லும் ஒரு சம்பவம். ஆலப்புழா என்று ஒரு இடம், ஆலப்பி இங்கிலீஷில், கேரளாவில் ஒரு இடம் உண்டு. அங்கே விசித்திரமான ஒரு வழக்கு ஒன்று வந்தது நீதிமன்றத்துக்கு. என்ன வழக்கு?
25 வயது திகையாத 4 இளைஞர்களை ஒருவர் ஒரே நேரத்தில் அடித்து கொலை செய்தார். அந்த கொலை குற்றம் புரிந்த அந்த நபருக்கு விசாரணை நடப்பதற்காக, தீர்ப்பு சொல்வதற்காக நீதிமன்றம் தயாரானது. சரி, நீதிபதி கேட்டார், அந்த விசாரணை குற்றவாளி அழைத்து வாருங்கள் என்று. குற்றவாளி அழைத்து வந்தார்கள். நீதிபதிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னது, 70 வயது 73 வயது இருக்கும் அல்லது 75 வயது இருக்கும் ஒரு குடு கிழவன், 2 வாலிபர்கள் கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த சாட்சி கொண்டிலே நிறுத்தினார்கள். நீதிபதி ஆச்சரியத்தோடு கேட்டார், இவரா கொலை செய்தார்? இவரா கொலை குற்றவாளி? எல்லோரும் அமைதியா இருந்தார்கள். குற்றவாளி தானே சொன்னார், ஆம், நான் தான் குற்றவாளி. கனம் கோட்டார் அவர்களே, 4 இளைஞர்களையும் அடித்து கொலை செய்தது நான் தான், இந்த கிழவன் தான் கொண்டேன் என்றார். நீதிபதியால் அதை ஏற்றுக்கொள்ள மனதே இல்லை. மனம் வரமாட்டேன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார், நம்ப மறுத்தார். எப்படி விவரிக்கிறேன் கேளுங்கள். எனக்கு காலம் சென்று பிறந்த ஒரு இளைய மகள் உண்டு, மிகவும் அழகா இருப்பாள். வாலிப பெண், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள். என் வீட்டில் வேறு ஆண் பிள்ளைகள் இல்லை. தினந்தோறும் காலேஜுக்கு போவா வருவா. அந்த போகும் வழியில் அந்த பாலத்தில் நின்று 4 பேலியாளின் மக்கள், இந்த ஊர் சுற்றி 4 காவாலி பயல்களும் ரோட்டில் நிற்பார்கள். என் மகளை கேலி செய்வார்கள், அசிங்கமாய் பேசுவார்கள், காம பார்வை பார்ப்பார்கள். வீட்டில் ஆண் பிள்ளையிலேயே நம்ம அப்பாவுக்கு வயசாயிடுச்சேன்னு அவளும் மறைத்து வந்தாள். ஒரு நாள் ஓடி வந்தாள், எல்லை மீறியது, அழுதாள், அப்பா நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். என் மகளே, அந்த பாலத்தில் நின்று 4 பேர் என்ன தினந்தோறும் பாடாய் படுத்துறாங்கப்பா, என்னால் போயிட்டு வர என் மானத்துக்கு பங்கம் வந்து விடுமோ என்று கலங்குகிறேன் என்றாள். சரி மகளே, இனிமே காலேஜுக்கு நான் உங்கூட வரேன், நீ போ என்றேன். அவளும் புறப்பட்டாள், நானும் அவளோடு கூட போனேன். ஒரு வயல் வரப்பு நடந்து போய்கொண்டிருந்தோம். இப்பதான் அந்த பசங்களுடைய அந்த காரியம் உச்சக்கட்டத்தை தொட்டியது. ஒரு கார் ஒன்றை வந்து நிறுத்தியிருந்தார்கள். என் மகள் முன்னே நடக்க, நான் பின்னே நடக்க, அந்த வயல் வரப்பில் நடந்து கொண்டு நான் மெதுவாக நடந்து வந்தேன். இந்த 4 ஒருவன் ஓடி வந்தான். என் மகளின் கையை பிடித்து இழுச்சான். அவள் மேலே போட்டது துப்பட்டாவை பிடித்து இழுச்சான். கூச்சல் போட்டாள், அப்பா காப்பாத்துங்க, அப்பா காப்பாத்துங்க, இவர்களின் மானத்தை வாங்கி விடுவார்கள், மானபங்கம் செய்து விடுவார்கள், என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு ஒண்ணும் உடல, கை கால் நடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே கையை பிடிச்சிருக்கிறானுங்களே, எனக்கு பலம் இல்லையே. சுத்தி முத்தியும் பார்த்த என் பிள்ளை அப்படியே அந்த வரப்பில் விழுந்து விட்டாள். அவன் அசிங்கம் பண்ணுவதற்காக தூக்கி கொண்டு காரில் கொண்டு போய் போட்டு கடத்தி கொண்டு போவதற்காக திட்டம் போட்டு அவளை பலவந்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்றும் ஓடல, விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பான்னு கெஞ்சி பார்த்தேன். அவனுக்கு விடுறத மாதிரி இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தேன். கையில் கட்டியிருந்த டவலை துண்டை எடுத்தேன். ஒரு கருங்கல் இருந்துச்சு, அதை எடுத்து அந்த துண்டில் முனைஞ்சுக்கிட்டேன். என் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி கர 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 என்று சுற்றினேன். கீழே குந்தி என் மகளின் கையை பிடித்து அவனுடைய தலையில் ஓங்கி ஒரே அட்டி மண்டை 2 துண்டாக உடைந்து விலகி வந்தது. மூளை சிதறியது. அதே இடத்தில் ஸ்பாட் அவுட். அதே இடத்தில் துடிதுடித்து செத்தான். அடுத்தவன் ஓடி வந்தான், அவனையும் அதே போல அடிச்சேன். இன்னொருத்தன் வந்தான். அப்படி 4 பேரையும் என் கரங்கல்லினால், என் துண்டில் கட்டியிருந்த கல்லினால் சுற்றி அடித்து கொலை செய்தேன். நானே கொலை செய்தேன். என் மனைவி, என் மனகள் காப்பாற்றப்பட்டாள். அவள் மானத்துக்கு இனி எந்த தீங்கு வராது. நான் தான் ஐயா கொலை செய்தேன். எனக்கு எங்கிருந்து வந்தது பலன் தெரியாது. என் மகள் கூச்சல் போடும் பொழுது என் வயது ஒன்று எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. எங்கோ இருந்த ஒரு பலன். வக்கீல் மன்னிக்கவும், நீதிபதியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அன்புக்குரியவர்களே, குடு கிழவனுக்கு கூட தன் மகளின் மானம் போகும் பொழுது இவ்வளவு உக்கிர பலத்தோடு அடித்து கொலை செய்ய முடியுமானால், சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு தீங்கு வரும்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு சும்மா இருப்பாரோ? அவர் சொல்லுகிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோட இருக்கிறேன்.
I am Lord. I am Almighty. I am with you always. கைகளை தட்டி. I am Lord, I am Almighty God. I am with you always. Fear not. I am with you always. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் ராஜா. அவர் சதா காலங்களோடு இருப்பார். இன்றைக்கு பகல் வேளை சோர்ந்து போனீர்களோ, வாழ்வு கசந்து விட்டதோ, ஒவ்வொரு நாளும் எனக்கு துன்புறுத்தல் அநேகரா இருக்கிறார்கள். பிரதர், எனக்கு பலம் இல்லை, என் பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஆண் துணையும் இல்லை, பயப்படுறேன். I am depressed. ஆண்டவர் சொல்ல பயப்படாத. எஸ்ஐயா 41:10, ஏசாயா 41:13, உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கையை பிடிச்சு கொண்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். கையை தட்டுங்களே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Fear not, I am with you. தேவன் உங்களோடு வரப்போகிறார், கண்ணீரை துடைக்க போகிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு வெட்கப்பட்டு போகிறார்கள். உங்களை துன்புறுத்துறவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குவார். அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், இன்னொரு வசனத்தை 2 ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறார். போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி அவைகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை சூற்றுவாய். கைகளை தட்டி, கைதட்டி, கைதட்டி, கைதட்டி சொல்லுங்க. 2 கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். தலையில கை வைங்க, இல்ல நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, என்னோட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். இறைவன் நம்மோடு இருக்கிறார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணாய் போகிவிடவில்லை. இஸ்ரேல் தேசத்திலே ஒரு கல்லறை இருக்கிறது, அது திறந்தே கிடக்கிறது. அந்த கல்லறை சொல்லுகிறது, நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவரை எனக்குள் வைத்து அடைத்தார்கள். பெரிய கல்லை வைத்து அடைத்து முத்திரை போட்டு சங்கிலியும் போட்டார்கள். ஆனால் அவரோ 3ஆம் நாள் அந்த முத்திரை உடைத்து கல்லை புரட்டி என்னை விட்டு உயிரோடு எழுப்பி போய்விட்டார். ஜெயங்கொண்டவர், பயங்கரமானவர், பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். அவர் வல்லமையும் திராணியும் உடையவர். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. உங்களுக்காக யுத்தம் செய்வார். பலம் இல்லையோ, நான் ஒண்டியா இருக்கிறேன், அல்லது நான் பலவீனனா இருக்கிறேன், அல்லது நான் பெண்ணா இருக்கிறேன் பிரதர், நான் பிள்ளை குட்டியத்து நாதியத்துகளாய் கிடக்கிறேன், எனக்கு யாராவது இருக்கிறாங்களா பிரதர்? இருக்கிறார். 1000 பிள்ளைகளை நீ பெற்றிருந்தாலும், 10 ஆண் பிள்ளைகளை திரகாட்சியமாய் பெற்றிருந்தாலும், நல்ல பைல்வானை போல கணவனை பெற்றிருந்தாலும், அவர்களாம் அடித்து அதை விட உயர்ந்த பராக்கிரமசாலியாக தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். கையை தட்டுங்களேன். அவர் சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை எப்பொழுதும். ஏன்னா யுத்தத்தில் ஒரு வல்லவர். யாத்திராகமம் 15:3 சொல்கிறது, கர்த்தரோ யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரோ யுத்தத்தில் வல்லவர். 2 பேர் சண்டை போட்டா ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோத்துடுவான். 2 கிரிக்கெட் டீம் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஜெயிக்கும், ஒன்னு தோத்துரும். இது நீதி. ஆனா 2 பேருக்கு சண்டை நடக்குதுங்க. ஒருத்தர் பிசாசு, ஒருத்தர் கர்த்தர். அதான் நம்ம பிரதர் சொன்னார். பிரதர் பேர் என்ன சொன்னா? ஜான்சனா. மேற்படியான். யாரு? மேற்படியான். பின்னாடி சொன்னானே, போடா இவனே, போடா டேஸ்ன்ட்டாராம். கைகளை தட்டி, போடா டேஸ், நான் இனிமே முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். 25 வருஷம் கர்த்தரோடு வாழ்ந்துட்டார். கைகளை தட்டி. ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
பலன் உண்டு. ஐயோ எனக்கு யாரும் இல்லை, கடைசி காலத்தில் எங்கே போவேன்? அங்கே வரவா, இங்கே வரவா? நீங்கள் கஞ்சி ஊற்றுவீங்களா? நான் கஞ்சி ஊற்றுவேன். நேற்று கூட எனக்கு கூட அந்த எண்ணம் வந்துச்சு, ஆண்டவரே இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் தயங்கிடுவேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்னை யார் பாப்பா? இந்த ரூமுக்குள்ளே கூட 15 மணி நேரம் ஒருத்தனை எட்டியே பார்க்கலையே, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி அல்லது தாழ்வு மனப்பான்மை, லோன்லினஸ். ஆண்டவர் சொன்னார், முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், நான் உங்களுடைய தான் பார்ப்பேனாரு. அப்போ எனக்கு சந்தோஷமாயிருச்சு. அல்லேலூயா. முதிர் வயதிலும் என்னை தாங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என் மணவாளன், என் அப்பா, என் அம்மா, என் சகோதரன், என் ஆண்டவர். கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலே நீங்க சொல்லுங்க. என்னை போல உங்களைப் போல அநேகர் இதே போல இருப்பீர்கள். தனிமை, தனிமை என்பது கொடுமையிலும் கொடுமை. ஐயோ என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆறுதல் படுத்துவதற்கு, அமிழ்த வார்த்தை சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையா? என்னையே நேசிப்பார்களா? பழனி அம்மா முதியோர் இல்லத்தில் விட்டேன். அவங்களுக்கு ஒரு அடைக்கலம், பயங்கர தைரியம் பாருங்க. அவங்களுக்கு இந்த பிளஸிங் ஹவுஸில் போயிடுவாங்க, இந்த பசங்கள்லாம் விரட்டுவாங்க. என் ரூமை யாருமே தட்டினதில்லை, இதுவரை தட்டவே மாட்டாங்க. என் ரூம் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. பெல் அடிக்கணும், டீ காஃபி வந்துச்சுன்னா காஃபி கொடுக்கணும்னா பெல் அடிச்சுட்டு உள்ளே வந்து டீ வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து ஏ பாஸ்டர், ஏ பாஸ்டர், ஏ பாஸ்டர் தட்டா யாரா இது அப்படின்னு பாசில் போய் சொன்னான். பழனியம்மா பாட்டி வந்திருக்காங்க. ஓ அவங்களா, அவங்க நான் வரட்டும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குடா, இது எங்க அப்பா வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் வீடு, என் தெய்வம் வீடு. கைகளை தட்டி உரிமை இருக்கு, நமக்கு ஒரு உரிமை இருக்கு. நம்ம அனாதையா இருக்கலாம், திக்கற்றவங்களா, கேட்பாரற்ற நாதியற்ற மனமா இருக்கலாம். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலி. அவர் பணத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, குலத்தை பார்த்து, ஏழை பணக்காரன் பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து, தாலிச்சரடை பார்த்து, ரெட்டவடத்தை பார்த்து, வளையலை பார்த்து, வைரத்தோட பார்த்து எல்லாம் மதிக்கிறவர் இல்லைங்க. அவர் இருதயத்தில் அவர் இருக்கிறாரா என்பதை பார்த்து, அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை பார்த்து கைகளை தட்டி கர்த்தருக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நான் வீட்டு முழுவதும் நேற்று நடந்து ஜெபம் பண்ணுவேன். உபாசெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு ரூம் போயிருந்தா தான் நான் பால்கனிக்கே வர முடியும். அந்த ரூமில் கதவுக்கு குறுக்க படுத்திருக்காங்க பள்ளியம்மா பாட்டி. மினி போனா, பாட்டி எந்திரிங்க அம்மா. பாஸ்டர் தான். பாஸ்டர் வந்துட்டா நீ போய் சொல்லுவேன், நீ வர்றதுக்கா? அதெல்லாம் விட முடியாது. பாஸ்டர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஐயோ பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உரிமை, ஒரு நம்பிக்கை இருக்கு. பாஸ்டர் என்ன பார்த்துக்குவாங்க, பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க, பாஸ்டர் வந்து எனக்கு பார்த்துக்குவாங்க. எனக்கு இந்த உலகத்தில் நான் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தா போதும், அவர் என்னோடு இருந்தால் போதும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் நம்ம பார்த்துக்குவாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. எல்லாத்தையும் கர்த்தர் மீது, உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சத்தமா பாக்கியவான், பாக்கியவதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டு ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியை உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவன் ஆயுத்தோடும் கத்தியோடும் பணத்தோடும் பலத்தோடு வருகிறான். நாமும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியா 20:11 அதை சொல்லுகிறது. யோசுவா 14:11 பாருங்களேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. 80 வயசுக்கு மேல உள்ள 86 வயசு கிழவன் சொல்றாங்க காலேப்பு, மோசே என்னை பிரிச்சு நான் எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததியில் எத்தனை பேர் மிஞ்சினது? சத்தமா சொல்லுங்க, யாரெல்லாம்? காலேப்பு. மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த பலன் 20 வயசுல கேரளாவில் மலை மேலே சந்திக்கும் பொழுது 19 வயசு, 20 வயசு தொடங்கும் போது சந்திக்கும் போது இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது. கைகளை தட்டி. எனவே தைரியமா அனுப்புங்கடா. அந்த மலைதேசத்தை நான் அடிச்சு அவங்கெல்லாம் சுக்குநூறா போட்டு மலைதேசத்தை பிடிச்சிட்டு வரேன்றான். 86 வயசு கல்ட்டு பயலுக்கு அந்த தைரியம் இருக்குமானால் சாதாரண 20 வயது 30 வயது 50 வயதிலே சொங்கியா உட்காந்து நான் அது எத்த போனோம், நடுவில் செத்த போனோம் உட்கார்ந்துருக்கியே வெக்க மேல.
நீதான் சொல்லணும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், இப்பொழுது இந்த பலத்தோடு போவேன். கைகளை சட்டை, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். இருக்கிற பலத்தோட போ. உனக்கு என்ன அருளப்பட்டிருக்குதோ அதை பிடித்துக் கொண்டு போ. தேவன் ஒரு நாள் உங்களுக்கு பேசி இருப்பார். அன்னைக்கு நடக்காது, 10 வருஷம் கழிச்சு நடந்துடும். அன்னைக்கு நடக்காது, 10 மாசத்துக்கு கழிச்சு நடந்துடும். அன்னைக்கு நடக்காது, உன் பிள்ளைகளுக்கு நடக்கும். கைகளை தட்டி, தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கருளி இருக்கிறாரே. சிலர் மேலே கொஞ்சம் ஸ்பெஷல் லவ் வச்சுடுவேன். இந்த இயேசுமரருக்குள்ளேயே பார்ஷியாலிட்டி கிடையாது, கொஞ்சம். இவன் உட்காந்துருக்கானே மருமவன் ஜெசின் வந்து இங்கே இருப்பான், இங்கேயே வேலை பார்ப்பான், ஊழியத்தையும் பார்த்துக்குவான் அப்படிலாம் நினச்சேன். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. ஐயோ அவள் எப்படி இருப்பாளோ தெரியாது, அவனை மாதிரி தான் இருப்பாளோ நினச்சா, இவன் கூட இப்போ 2வது, அவன் தான் எனக்கு முதலாயிடுச்சு. கைகளை தட்டி. அப்போ தெய்வம் நமக்கு கொடுக்கறதெல்லாம், அவனுக்கு நிறைய வாக்கு தத்தத்தை கற்று கொடுத்துருந்தார். அவனுக்கு திருமண விஷயத்தை எல்லாத்துலையும் தீர்க்க தரிசனம் எழுதி 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 வச்சுருக்கேன். இன்றைக்கி திருப்பி நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து தரேன், கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட வாட்சி காட்டு. அப்போ ஒவ்வொரு வருஷம் இங்கே இருக்கும்போதெல்லாம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், போன வருஷம் டிசம்பரில் தான் அவனுக்கு கல்யாணம், அதுக்கு முந்தின வருஷம் டிசம்பரில் அவன் உபாசத்தில் இருக்கான், என்னோட சேர்ந்து 3 நாள் உபாசத்தில் இருக்கிறான். அன்னைக்கு அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எழுதி வச்சிருக்கேன். அந்த வார்த்தையின்படியே அவனுக்கு கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர் பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். இவர் வந்து நம்ம 32 வருஷம் இருக்குமா, சச்சுதானந்தன் கூட்டிலேருந்து வர்றார். நம்ம பவர் மினிஸ்டர் ட்ரைனிங்லாம் எடுத்தவர். எனக்கு அடிக்கடி சச்சு இந்த பிளஸிங் ஹவுஸ் ஃபுல்லாக வேலை அந்த பக்கம் முடித்தவரெலாம் அவர் தான். நல்ல ஊழியம் செய்கிறாருங்க. ஆண்டவரே, இந்த பையன் நம்மக்கிட்ட இல்லாமல் அங்கே போயிட்டான், வேறு கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் இவங்க வருவான், எங்கே போவான், இங்கே வருவான், எங்கே போவான், வரும், என்னது வரும். 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இவனுகள்லாம் என்னை விட்டுட்டு போனாலும் அவனுக்கு வர்ற மனைவிமார் பார்த்தீங்களா, இவங்களை விட என்னை நேசிக்கிறவங்களா இருக்காங்க. கையை தட்டுங்களேன். இந்த அவனும் கண்ணாடிக்காரனும் அப்படி தான். இவனை விட என் மகள் பெர்லின் தானே, பெர்லின் தானே, அவனை விட என்னை நேசிப்பா. அங்கிள்னா அப்பா தான், அவனை பெத்த அப்பா மாதிரி தான் அவளுக்கு. அப்போ எனக்கு ஆண்டவர் அது நல்லது. நான் இப்போ தான் நினைக்கிறேன், பரவாயில்ல இவனுங்க ஓடட்டும், ஒரு டிரைவர் வச்சு கற்றுங்க கொண்டு வந்துடுவார். அந்த டிரைவருக்கு இவன் தாலி கட்டினான், இன்னும் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரதுக்கு கடிவாளத்தாவா பிடிச்சிக்குவா, போ மதுரைக்கு, கடக்கன்னு இந்த குதிரை இங்கே வரும்னு. இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு இப்பொழுது இருக்காது இன்பம், ஆனால் இனிமேல் வரப்போகிறது இன்பம். கைகளை தட்டி, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், அதை பார்த்து உலகம் சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் எதை பற்றியுமே இந்த உலகத்தில் நான் எனக்காக ஒன்றுமே சிந்தித்ததே இல்லை, எதன் மீதும் ஆசைப்பட்டதும் இல்லை, ஒரு குண்டூசி மேலே கூட ஆசைப்பட்டதில்லை, எதை பற்றி கவலைப்பட்டதில்லை. முழங்கால் ஜபம், கர்த்தரும் நானும் நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. கைகளை தட்டி, நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. எல்லா விஷயங்களும் கர்த்தர் எனக்காக தூதர்களை அனுப்புகிறார், எனக்காக ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார், எனக்காக ஆண்டவர்கள் இருதயங்களில் பேசுகிறார். ஒரு 10ஆம் கிளாஸ் போனால் +2 போனால் ஒரு டிகிரி போனால் ஒரு பிஜி போனால் ஒரு டாக்டரேட், அதுக்கு போனால் PhD, அப்படி வந்துடுறாங்க. கைகளை தட்டி, இவன் போனால் இதுக்கு மேலே கர்த்தர், இவன் போனால் அதுக்கு மேலே, அது போனால் அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். உங்களுக்கும் அப்படி செய்வார். நீங்கள் சொத்துக்காகவும் வயிற்றுக்காகவும் தண்ணிக்காகவும் ஆண்டவரை பின்பற்றலை, நித்திய ஜீவனுக்காக பின்பற்றுகிறீர்கள். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இருந்த பலன் எனக்கு இப்போதும் இருக்குது, என்னை அனுப்பும். அந்த மலை தேசத்தை தாங்க, அங்கே ரொம்ப கொடூரமானவங்களாங்க, அவங்க ரொம்ப பலசாலிகளாம், அவர்களை ஜெயிக்க பலன் எனக்கு இருக்கிறது. கைகளை தட்டி, அந்த மேற்படியான ஜெயிக்க பலன் இருக்கிறது. நான் ஒரு பட்டணங்களுக்கும் ஊழியங்களுக்கு போகும் முன் உபவாசத்தில் கிடப்பேன், உபவாசம் முடித்து விட்டு படுப்பேன். வீட்டில் அடுத்த நாள் தான் நம்ம பிரயாணம் பண்ணணும். ராத்திரியில் ஜன்னலுக்கு பின்னால் வந்து மேற்படியானா நிற்பான் நிறையா பேர். டேய் கட்டி வச்சுட்டேடா, அவுத்து விட்றா, நாங்கள் அந்த ஊர்லேயே இல்லைடா, ஓடி போயிடுறேன்டா, என்னை அவுத்து விட்றா, அடுத்து கத்துங்க.
நான் சொல்லுவேன், டோன்ட் டிஸ்டர்ப், நான் தூக்கத்தில் இருக்கிறேன். இதோட போனேன்னா சும்மாவாவது எங்கேயாவது ஓடி போயிடுவேன், இல்லாட்டி சாம்பல் ஆக்கி போடுவேன், போயிடு. நான் ஒரு பேரை சொல்லுவேன், நீ சாம்பல் ஆகிடுவேன், போயிடு, அவ்வளோதான். 35 வருஷம் இதுதான் என் போராட்டம். வந்து நின்று கொண்டு பேசும், ஏய் கட்டி வச்சிருக்கியப்பா, அவுத்து விட்டுருப்பா. இங்கே இன்னும் ஒருத்தன் சொல்கிறது, பேய் வந்து சொல்லுது, இங்கே கொண்டு வந்தாங்க 20,000 பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், என்னை ப்ளீஸ் விட்டுருப்பா, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வந்துட்டேன், உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற, நீ விட்டுட்டேன்னா 350 கோடி தாரேன் உனக்கு, நீ பிச்சைக்காரை மாதிரி செகண்ட் ஹேண்டு காருக்கும் நிலத்துக்கும் எவன்ட்டே பிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்க, நீ எனக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை காட்டி விட்டுரு, 350 கோடி தாரேனே. நான் சொன்னேன், போ பிசாசே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பணம் தான் கொடு அப்படின்னேன். அது மட்டும் இல்லை. சரி, நாங்கள் விளையாட்டை விட்டுட்டு சிரிச்சிட்டு வந்துட்டோம். அந்த பிசாசுக்கா ஜெபமெண்ட், அஸ்தாயம் பிடிச்ச மனுஷக்கா ஜெபமெண்ட் வந்துட்டோங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் வருது, ஹிந்தியில் பேசுகிறாங்க. சார் நீங்கள் ட்ரஸ்ட்டு தானே? ஆமாம், 350 கோடி இருக்குது உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு மாத்திரம், 20% நீங்கள் எடுத்து 20% எங்களுக்கு கொடுத்துருங்க, பாக்கியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த 20% கணக்கு காட்டுக்கோங்க, இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கொடுக்குறீங்களான்னு. நேற்று பேய் எத்தனை சொல்லிச்சு, இன்றைக்கி காலையில் எத்தனை ஃபோன் வருது, அது யார் யார் முதலமைச்சர் வீட்டில் எம்பிட்டு இருக்குன்னுலாம் என்கிட்ட ரகசியம் சொல்லிட்டு போச்சு. அன்னாள் முதலமைச்சர் வீட்டில் என்ன இருக்குது, எந்த ரூமில் எது இருக்குது எல்லாமே சொல்லிச்சுங்க. அரண்டட்டோம் நாங்கள், அவங்ககிட்ட இருக்கு இது இருக்குட்டு, உனக்கு தாரேன்ப்பா, என்னைய மட்டும் நம்ம ஒன்றும் பாடுபடுத்தாதப்பா, அப்படி லகுவாக விட்டுரு, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, என்னத்தில் விட்டுரு, லூஸில் விட்டுருப்பா அப்படின்ச்சு. கரெக்டாக 350 கோடி. வேண்டாம் 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 வச்சிட போனேன், எங்களுக்கு தேவையில்லை இந்த பணம் சொல்லிட்டேன். அப்போ பிசாசு சொன்னான் இயேசுநாதர்கிட்ட, இவைகளெல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவர்களை கொடுக்கிறேன், நீயும் என்னை பணிந்து கொண்டால் இவளுக்கு தருவேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். குறுக்கு வழியில போடாத, ரோசனையில போயிடாத. ஏனுங்கன்னா உன் ரோசனையில் நடக்குதாங்க, என்ன உன் இஷ்டப்படி நடக்காதே. கர்த்தருடைய வார்த்தை முதலில் கசக்கும், பின்புதான் இனிக்கும். கைகளை தட்டி ஆண்டோடைய வார்த்தை முதல்ல கஷ்டமா இருக்கும், பின்பு காலாகாலத்துக்கு அது சூப்பரா இருக்கும். பாருங்க, நான் ருசித்தவன், நான் எழுதி வச்ச பிரசங்கம் பண்றதில்ல, நான் ருசித்ததை பேசுகிறேன். கைகளை தட்டி நான் ருசித்ததை 35 ஆண்டு காலம் ருசித்ததை பேசுகிறேன். வாழ்க்கையிலே சுனாமிகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இத்தனைக்கு மத்தியில் கடந்து வந்த பொழுதெல்லாம் என்னோடு ஒரு பராக்கிரமசாலி இருந்திருக்கிறார். கைகளை தட்டி கரம் பிடித்து நடத்தின இறைவன் மகா பயங்கரமான பராக்கிரமசாலி. எத்தனை சந்தோஷம். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. 1 சாமுவேல் 2:4 சொல்கிறது, தள்ளாடினவர்களை கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார். தள்ளாடினவர்களை கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார். தள்ளாடினவர் கர்த்தர் ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டுகிறவர். மகிமையினால் நிரப்புகிறவர், சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள். தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்ட. வாழ்க்கையில் தள்ளாட்டமா? கணவன் மனைவிக்குள்ளே தள்ளாடுகிறதோ? குடும்ப உறவு, பண பிரச்சனை, பிசினஸ் தள்ளாட்டமா? ஆன்மீக வாழ்வில் தள்ளாடுகிறதோ? நாள் வரும் கர்த்தர் உங்களை பலத்தினால் இடை கட்டுவார். இன்றைக்கு today expecting ஒரு miracle right now brother and sisters. கிறிஸ்தவம் என்பது வெறும் வாய்ப்பேச்சு அல்ல, வெறும் சாமி கும்பிட கூட்டம் அல்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் டாக் வித் காட். கைகளை தட்டி முகமுகமாய் தேவனோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது, ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் பேசுவது. அந்த வார்த்தை எழுதி வைத்த வெறும் வார்த்தை அல்ல, உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்புவது வரும். பயந்தது நடக்காது. வாசல் திறக்கப்படும், சாபங்கள் ஓடும், வியாதிகள் நீங்கும், உங்களை போராடினவர் தூரமாவார்கள். முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறவர்களை கர்த்தர் ஒரு எல்லையிலே நிறுத்துவார். உங்கள் சிரசின் மீது வெற்றியும் ஜெயமும் வந்து தங்கும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya.
ஹalleluya. தேவாதி தேவனதை செய்வார், மகிமையினால் செய்வார். மகிமையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரும், உங்கள் மீது இறங்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். மேன்மையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவர். கைகளை சட்டி மல்கியா 1:14 சொல்லுகிறது, தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கிறது. தேவனுடைய வல்லமையுடைய நாமம் உங்கள் மீது தங்கி இருக்கும். அவர் பராக்கிரமசாலியா கர்த்தர் உங்களோட வருவார். உலகத்தில் தேவனுடைய வல்லமை, உலக தேவையில், இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள், முதலாவது அந்த தேவையில் கர்த்தருடைய வல்லமை விளங்குமாம். பயங்கரமான பராக்கிரமசாலியாக. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று. தேவனுடைய கரம் இறங்கி வரும், உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், மேன்மையை அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். யாக்கோப்பு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. தேவனுடைய கரம் இறங்கி வரும், மகிமையான தேவன் நிரப்புவார். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும். எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும். நல்லாயன் இயேசு சுவாமி சோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம். ஜகத்தில் ரட்சகன் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோ புனித சின்னம், புனித சின்னம், புனித சின்னம். சிலுவையில் வெற்றியை சம்பாதித்தார், உங்கள் பாடுகளை உத்தரித்தார், தோல்விகளை ஜெயமாய் மாற்றியிருக்கிறார், சாபங்களை மாற்றினார். கடைசியாக சிலுவையில் ஆணி அடித்த இயேசு பிசாசின் தலையை நசுக்கிக் கொண்டு, அவன் அதிகாரங்களை நசுக்கிக் கொண்டு, அவனுடைய துறைத்தனங்களை கீழாக்கி பாதத்தின் கீழ் மண்ணாக்கி சாம்பலாக்கி போட்டு வெற்றி சிறந்தார். எனவேதான் அவருக்கு பெயர் பராக்கிரமசாலி. உங்களுக்கு தீங்கு கொண்டு வர பிசாசை ஜெயித்த ஒரே ராஜா இயேசு ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் பிசாசின் தீங்குக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன், அது உன்னை தொடாது. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். கவலையை விடுங்கள், போராட்டங்களை விடுங்கள். நான் நினைச்சேன் சாப கட்டிலிருந்து இன்னைக்கு விடுதலை சொல்லிட்டேன், இன்னைக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறானோ செய்வான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். பசங்கிட்ட மழைக்கு ரெடியாக இருங்க, மழை வந்தால் ஆட்களை மக்களை பயப்படாமல் அங்கங்கே ஓடிடாமல் நேராக உள்ளே உட்கார வைங்க, இங்கே உட்கார வைங்க, மேலையெல்லாம் உட்கார வைங்க, அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, போயிடாம. இன்னைக்கு ஏன்னா முக்கியமான நாள். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் பிள்ளைகளுடைய சாபத்தை கொண்டு வந்து சத்துருவின் தலையை நசுக்க போகிற நாள். கைகளை தட்டி இன்றைக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வரும் பாருங்கள். சிலுவை மரத்தில் வெற்றியை சம்பாதித்தவர். சிலுவை சின்னம் என்பது செத்தவர்கள் கல்லில் வைக்கிற அடையாளமாக மாறிவிட்டது. சிலுவை என்பது ஏதோ அடையாள சின்னம் என்று நினைத்துக் கொண்டு அதை கேலி செய்கிற ஒரு கூட்டமும் உண்டு. செத்தனைக்கு மட்டும் சிலுவையை பிடிச்சுக்கிட்டு பணத்துக்கு முன்னாடி கடந்து போலாம் அப்படி நினைக்கிற கூட்டம் உண்டு. நெவர். ஒரு காலத்தில் அது சாப சின்னம், அது பாடின் சின்னம்,
அது கோர சின்னம், அது அவமானத்தின் சின்னம், அது பயங்கரமான அவமானத்தின் சின்னம். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பின்போ அந்த சிலுவை சொல்லுகிறது, நான் ரோம அரசாங்கத்துக்கு சாப சின்னம், கொலை சின்னம், தண்டனை சின்னம். ஆனால் இயேசு என்ற ஒருவரை என்னில் வைத்து அறைந்த பின்பு நான் தான் வெற்றியின் சின்னம். கைகளை தட்டி, நான் ஜெயத்தின் அடையாளம். இயேசு என்ற ஒருவர் இந்த சிலுவையில் நான் மரணத்தை ஜெயித்தார். உலகிலேயே உயிரோடு எழும்புத முதல் நபர். உயிரோடு இருக்கும் தேவன். எல்லா மத கிரந்தங்களும் இறைவன் என்று சொல்லுவார்கள், தலைவன் என்று சொல்வார்கள், நல்லது. ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, நாம் தலைவராக இறைவனாய் சேவிக்கிற கர்த்தர் மரித்தார், மண்ணோடு போய்விடவில்லை, மரித்து உயிர்த்தார். கைகளை தட்டி, உயிர்த்த பின்பு இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு காட்சி அளித்தார். அவருடைய அற்புதமான வல்லமை தான் இன்றும் இந்த உலகம் வியாபித்துக் கொண்டு இருக்கிறது. கவலையே படாதிருங்கள். மகிமையான கர்த்தர் இயேசு உங்களுக்கு வெற்றி சிறந்தவராய் இந்த 11வது மாதத்தில் உங்களை கரம் பிடிக்க போகிறார். சாபத்தை மாற்ற போகிறார். இருள் அகன்று போகும், பலவீனம் நீங்கி போகும், விடுதலை உண்டாகும். மகிமையான கர்த்தருடைய மேன்மை உள்ள கரம் இறங்கி வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு அன்பு சகோதரியை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கடந்த 11 வருஷம் 3 மாதம் கணவன் இறந்து 3 பிள்ளைகளோடு பலவித சாபங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, நல்ல காரியமே நடக்கல. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஐயா. இந்த சாபத்தை எப்பொழுது கர்த்தர் மாற்றி போடுவார்? கவலையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரும்பினால் நீங்கள் எழும்பி நிற்கலாம். தேவன் உங்களுக்கு ஜெபிக்க சொல்கிறார். தேவன் இப்பொழுது உன்னை மாற்றப் போகிறார். உன் சாபத்தை கர்த்தர் பிடுங்கி எறிய போகிறார். பக்கத்தில் வரையுமா? ஓடிவா 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 கூட்டிட்டு வாங்க. இந்த பிள்ளையை பாருங்க, பச்சை பிள்ளை. 11 மாதங்களில் கணவன் இறந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. இங்கிருந்து பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கும். மகிமையின் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உன்னை பிடித்து ஆட்கொண்டிருக்க சாபம் இன்றோடு போகுது. நம்புறியம்மா? கண்ணை மூடுறியா? பிடிச்சு விட்டுற, கீழே விழுந்தா மட்டும் பிடிச்சுக்கங்க. அன்பு இரட்சகரே, 11 மாதங்கள் சரியாக 3 பிள்ளைகளோடு கணவன் இறந்து கண்ணீரோடு வந்திருக்க என் மகளை காண்பிச்சு இவள் குடும்பத்தை பிடித்து அலக்களிக்கிற சாபம், பொல்லாத தொடர்ந்து வருகிற சாபம், சமாதானத்தை இழக்க வைக்கிற பொல்லாத வல்லமைகள், மாயமந்திர சக்திகளை, துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபித்து துரத்துகிறேன். கைகளை தட்டி தேவனுடைய காரணம் போவழியே இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் இப்பொழுதே ட்ரெஸ் சரி பண்ணுப்பா சுகன்யா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இப்பொழுது அந்த குடும்பத்தை விட்டு அந்த பரம்பரையா சொட்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து விதவையாக்கி அவர்களை சாபத்தில் வைக்கிற பொல்லாத வல்லமை நீங்கி போவதாக. Come out, I tell you on the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா எழும்பு. கொஞ்சம் தண்ணி தெளிங்கப்பா முகத்துல, கொஞ்சம் தண்ணி. எழும்புங்க, எழுப்பி விடுங்க, சுக்குங்க. வாங்க, மைக்கு கொடுங்க தம்பி. ஒரு மைக், தமிழ் தானே சொல்றேன், மைக் மைக் கொடுங்க. இங்க இருக்குன்னா கையில் எடுத்து வைக்கணும். மகளே, ஃபர்ஸ்ட் டைம் வரையம்மா? எந்த ஊர்ல இருந்து? தண்ணியில் தொடாத. எந்த ஊர்ல இருந்து? புத்தங்குடியா? பெத்தானியாபுரத்துல இருந்து. 3 பிள்ளைங்க வந்திருக்காங்களா? இல்லை, ஹாஸ்டல் இருக்காங்க. இப்போ உனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு. இன்னும் கர்த்தர் வாசலை திறப்பார். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வருடம் இதே நாளில் தேவன் ஒரு புது வாசலை திறந்து நீ அவமானப்பட்டு கண்ணீர் விடுத்த அதே இடத்தில் நிமிர்ந்து நிற்பாய். God bless you. God bless you. கைகளை தட்டி போகலாம். கைகளை தட்டி. தேவனுடைய கரம் இருக்கிறது. சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். 2 முறை பிசினஸ் பண்ண பிரதர், 2 முறையும் பிசினஸ் தோற்று வட்டி கடனினால் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனக்கு என் சொத்தும் விற்கவில்லை.
எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவேனோ என்று எண்ணி தவித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? விரும்பினால் அன்பு சகோதரன் என் அருகில் வாருங்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க. 2 முறை வியாபாரம் நஷ்டமடைந்து வட்டி கடனினால் ஒரு சாபம், எதை தொட்டாலும் நஷ்டம். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இயேசுவின் வல்லமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சாபங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். விரும்பினால் என் அருகில் வரலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் குடும்பங்களிலே சாபம். பல ஆண்டுகளா எனக்கு குழந்தை இல்லை. தங்கும் போயிடும் பிரதர், தங்கும் போயிடும், தங்கும் போயிடும். கடந்த 13 வருஷங்களுக்கு மேலாக என் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறேன். எல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு பிசாசு என் கற்பத்தை சுரண்டி திங்குகிறது. இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? விரும்பினால் உங்களை வலது கை உயர்த்துங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய கரம், கற்பத்தின் கனிக்காக நான் இப்ப ஜெபிக்க போறேன். உள்ள இருக்கீங்களா? 13 வருஷத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, இயேசுவின் வல்லமை உள்ள கரம் உங்களை தொடுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவர்கள் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எழும்பி நிற்கிறீங்களா? எழும்பி அதே இடத்தில் நின்றுங்கள். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பின்னாடி நிற்கிறவங்க ஜாக்கிரதைங்க. அவங்க மயங்கி விழுந்தால் விழுவாங்க. பிடிச்சுக்கங்க, பக்கத்தில் நின்றுக்கங்க. நான் இப்ப ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் சுதந்திரம். தேவனே அதை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. உங்கள் கற்பத்தை சுரண்டி திங்கிற ஒரு பிசாசு சாபம் உண்டு. வம்ச விருட்சியை தலைமுறைகளை கொடுக்காமல் உங்களை பழுதடைய வைக்கிற பொல்லாத வல்லமையை இப்பொழுது துரத்தி ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் வல்லமை உங்கள் சரீரத்தில், குடும்பத்தில் பாயும். அன்புள்ள இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் பிள்ளைகளை பாயட்டும். இந்த கற்பத்தை சுரண்டி திங்கிற பொல்லாத பிசாசின் வல்லமை மீது துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உணர்ந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்து வல்லமை பாய்ந்து செல்வதாக. இந்த பொல்லாத கற்பத்தை சுரண்டி திங்கிற பொல்லாத பிசாசே, அந்த சிரத்தை வெளியே போ. Come out, I tell you in the name of Jesus. இயேசு வல்லமை பாய்கிறது. ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு கரத்தில் அடங்கி நின்றீர்கள், சொன்னதை செய்ய உங்களை கைவிட மாட்டேன். ஆண்டவருடைய மகிமை உள்ள கரம் உங்களை சொடுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய வல்லமை உள்ள கரத்தினாலே இப்பொழுது செய்யும் தொழிலில் நஷ்டம், பொருளாதாரம் தங்கவே மாட்டேங்கிறது பிரதர். 10 ரூபா வந்தா 1000 ரூபாய் செலவாயிருது. என்ன செய்யனே தெரியல, நான் என்ன தப்பு பண்ணுன்னு செய்யல, ஏன் இப்படி வாய்க்க மாட்டேங்குது? ஒரு சிலர் இருக்கிறீங்க, எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொருளாதாரம், வியாபாரம் எல்லாவற்றிலும் வருத மாதிரி வருது, போயிடுது, தங்க மாட்டேங்குது. அப்படி வந்திருக்கவங்க எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவ கரம் இப்பொழுது உங்களை இறங்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பு இரட்சகரே, இந்த வியாபாரங்களில், இந்த பொருளாதாரங்களில் தடையை கொண்டு வந்து அவளை கடங்காரர்களை ஆக்கி அந்த தேவைகளை நஷ்டமடைய வைக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமை மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வல்லமை பாய்ந்து செல்வதாக. நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமாய் எங்களை ஆசீர்வதியும். பொல்லாத பிசாசை பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறது. 2 கையும் வச்சுக்கங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பு, நிரப்பி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் சாபத்தை மாற்றி இருக்கிறார். கெட்ட கனவே, பிசாசின் போராட்டம், பில்லிசூனிய கட்டுக்கள். உட்காரலாம் பிரதர். எங்களுக்கு நான் தூங்கவே முடியல பிரதர், போராட்டத்துக்குமே போராட்டம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா? நித்திரையே வரமாட்டாங்க, இருட்டாவே இருக்கு பிரதர், ஒரே போராட்டம். கைகளை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நல்ல எழும்பி நில்லுங்க, எழுந்து நின்று கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி வர போறது.
கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பு இரட்சகரே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லிப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி பிசாசின் வல்லமையின் மீது, பொல்லாத சத்துருவின் வல்லமையின் மீது நித்திரையை கொடுக்காமல் அவர்களை பயமுறுத்தி, மரண பயத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, இருட்டை கொடுத்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலர் இயேசுவின் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I tell you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் இப்ப ஜெபித்து முடிக்க போகிறேன். தேவனுடைய வல்லமை உங்களை இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். உங்கள் உலக பிரச்சனையில் அவர் உங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பார். பிசாசு போராடும் பொழுது உங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பார். உங்கள் பலவிதமான பாடுகளில் கர்த்தர் உங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பார். கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்கும். உங்களை ஆசீர்வாதம். எழும்பி நிற்கலாம். நாம் ஜெபிப்போம். Thank you Jesus name, Holy Spirit of God. Hallelujah, Hallelujah. Holy Spirit. சாவே தாழ்மையாக தேரோ பாத சண்டையே சண்ட நீட ஆவலாக வாழ்ந்தே நல்ல இயேசுவே ஓம்மை தேடி ஓம்மை தேடி தரிசிக்கவே வந்தே ஓம்மை தேடி ஓம்மை தேடி தரிசிக்கவே வந்தே
தேடி தரிசிக்கவே வந்து ஓமை தேடி ஓமை தேடி தரிசிக்கவே Holy Spirit, Holy Spirit of God, ஆராதனை Hallelujah. தேனினும் இனிமையே தெவிட்டாத அமிழ்தமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா புது பலன் தருகிறீ புது எண்ணெய் பொழிகின்றீ சொல்லு மகளே புது பலன் தருகிறீ புது எண்ணெய் பொழிகின்றீ கனி தரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறே நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா கைகளை தட்டி Jesus, thank you Lord. நன்றி 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 இயேசு சுவாமி உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு சரத்திலும் ஒவ்வொரு சரத்திலும் ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் மகிமை இறங்கட்டும் ஜானகி இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது உன் சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை பத்மா 27 வருடங்களின் அனுபவத்திற போராட்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார் ஜேம்ஸ் கர்த்தர் ஒரு புது வாசலை உனக்கு திறக்கிறார் ஒருவன் அதை பூட்ட முடியாது கைகளை தட்டி thank you Jesus thank you Lord இயேசுவின் வல்லமை இறங்குகிறது இயேசுவின் வல்லமை இறங்குகிறது தேவனுடைய கரம் இறங்குகிறது ஜெயசன் தேவனுடைய கரம் தூர தேசத்தில் இருக்கிறாய் தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் ஒருவன் அதை பூட்ட முடியாது பெற்றுக்கொள்ளுங்கள் சந்திரசேகரன் தேவனுடைய மகிமை உள்ள கரத்தினால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கியிருக்கிறீர்கள் தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறது கர்த்தர் சாபத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை thank you Jesus wonderful Jesus தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சாபங்கள் மாறட்டும் சாப கட்டுகள்
மாய மந்திர சக்திகள், பில்லிசூனிய கட்டுகள், கட்டங்கார பிசாசை கொண்டுற பிசாசின் வல்லமைகள், வியாதிகளை கொடுக்கிற பிசாசின் வல்லமைகளை, துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தந்த சரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். Come out, I tell you in the name of Jesus. Right now. Right now. Right now. தேவக்கரம் இறங்குகிறது. தேவக்கரம் இறங்குகிறது. தேவக்கரம் இறங்குகிறது. ஒவ்வொரு மேல இறங்குகிறது. தூரத்திலும் ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீது தேவ வல்லமை இறங்குகிறது. இன்றோடு உங்கள் சாபங்களை விட்டு பிறகுறது. அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது. பொல்லாத ஆவிகளுக்கு இடமில்லை. பொல்லாத பிசாசே அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ, வெளியே போ. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருமே இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இறங்கி வரட்டும். பிசினஸ்ல, குடும்பத்திலே, பிள்ளைகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையை கொண்டு பொல்லாத பிசாசே, இழப்புகளை கொடுக்கிற பிசாசே அந்தந்த சங்கத்தை வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுகிற அந்தகார வல்லமை துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி ஸ்ரீ இயேசு நாமத்தில் செபித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத வல்லமை மீது, சபிக்கப்பட்ட வல்லமை மீது அந்த வசனங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி உங்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் விசுவாசத்தை குன்ற பண்ணுகிற பொல்லாத வல்லமை மீது இயேசு கிறிஸ்துவின் இந்த வல்லமை இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. Receive. Receive the Holy Spirit. Receive the Almighty God's power. Receive. Receive. I heal. Tell you on the name of all the demonic evil spirit. I come out. I tell you on the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் மறையட்டும். கண்களின் பார்வை உண்டாகட்டும். செவிட்டு காதுகள் கேட்கட்டும். முடங்கள் நடக்கட்டும். கணவன் மனைவி பிரச்சனை ஒன்று சேரட்டும். எல்லா சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கொண்டு இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இரண்டாவது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஐயோ, அவன் ரட்சிக்கப்படாமல் எங்களை படாத பாடுபடுத்துகிறானே என்று கண்ணீர் வடிக்க ஒரு தாயை பார்க்கிறேன். இரண்டாவது மகனுக்காக கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இப்பொழுது சாபத்தை மாற்ற விரும்பினா உங்க வலது கை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாரீங்களா? முன்னாடி முன்னாடி வாங்க, அழைச்சிட்டு வாங்க. ஜீசஸ் நேம். இரண்டாவது மகனுக்காக ஜெபிக்கிற அன்பு தாய், ஐயோ அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். துன்மார்க்க பாவ பழக்கத்தில் உழண்டு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்க வழக்கங்களை, இதோ தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்ப மாட்டேன்றான் அப்படிங்கிற ஒரு அன்பு அம்மா, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் இங்க வந்து நில்லுங்க. அம்மா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானே? இரண்டாவது மகன் நான் ஜெபிக்க போறேன். அன்பு ரட்சகரே, இந்த இரண்டாவது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற இந்த அன்பு தாயின் மகன் மீது இயேசுவின் வெற்றி சிறந்த வல்லமை பாயட்டும். இந்த குடும்பத்தை விட்டு சாபங்கள் நீங்கி போவதாக. Come out, tell you in the name of Jesus, Lord. அற்புதமான விடுதலையை தந்து உன் கண்ணீரை மாற்றுவார். சீக்கிரத்தில் வெற்றியை காண்பாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you அம்மா. God bless you. போகலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுகந்திரா. சுகந்திர. பையன் பேரு? அவன் பேர் அருண்குமார். தண்ணி கஞ்சா போட்டு. தண்ணி கஞ்சா. கர்த்தர் சீக்கிரத்தில் கஞ்சாவில் இருந்தும் தண்ணியிலிருந்து விடுதலை கொடுத்து உங்கள் கண்ணீருக்கு விடுதலையை கொடுப்பார். கைகளை தட்டி. God bless you. போகலாம். இயேசுவின் கரம் இறங்குகிறது. அநேகர் அடிக்ஷன். அங்கிள், நான் ஏதோ ஒரு நபரிடத்தில் பிடிபட்டு இருக்கிறேன், விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் முடியல அங்கிள், எனக்கு ஒரே போராட்டமா இருக்கிறது, கர்த்தர் விடுதலையாக்குவாரா என்று வந்திருக்க ஒரு அன்பு தங்கச்சியை பார்க்கிறேன். வெக்கப்படாமல் முன்னாடி வரணும்னா இல்ல வரலாம், இல்ல அந்த இடத்துல கை தூக்கலாம். நான் இப்போ உனக்காக ஜெபிக்க போறேன். தேங்க்யூ. வாங்க, வரீங்களா? அங்க நிக்கிறீங்களா? வாங்க, ஓடி வாங்க. ஜீசஸ் நேம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். கைகளை தட்டி, கைகளை தட்டி, சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானம்மா? அன்பு ரட்சகரே, இந்த பக்கத்தில் என் அன்பு மகளை உபத்திரப்படுத்தி மிரட்டி பயமுறுச்சி வாழ்க்கையை சின்னாபனமாக்கலாம் என்று எண்ணிக்கிற அந்த பொல்லாத சத்துரு வல்லமையின் மீது, அந்த வல்லமையின் கிரியை
அந்த மனிதனுடைய கிரியை இயேசுவின் நாமத்தில் சபித்து நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைக்கு விடுதலை தாரும். கர்த்தர் சில சங்கிலிகளை அறுப்பேன். இப்பொழுதே சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய். பெற்றுக்கொள் தெய்வீக ஆசீர்வாதத்தை. God send the power in the name of Jesus right now. Come out. I will deliver Jesus name. அம்மா நான் சொன்னது உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க. உண்மைதான். That's right. போகலாம். God bless you. தேவனுடைய கரம் இறங்கி எத்தனையோ பேர் இப்படி பயந்து யாரோ ஒரு பிடியில் சிக்கிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இருப்பின வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். விடுதலை வேணும்னா கையை உயர்த்தலாம், இல்லாது நீங்க பேசாம இருக்கலாம். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இருக்கிறது. யாரோ உங்களை மிரட்டுகிறார்கள், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அந்த சத்துருவின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை விடுதலையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புத விடுதலை உண்டாகட்டும். Come out, deliver in the name of Jesus I pray. கைகளை தட்டு, கைகளை தட்டு, கைகளை தட்டு. தேவனுடைய கரம் இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நன்றி. குழப்பமான மனப்பாங்கு எனக்கு. நேற்று ஒரு சிந்தை, இன்றைக்கு ஒரு சிந்தை. அண்ணன், என்னால முடியல, கர்த்தருக்காகத்தான் வாழ்றேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் விசுவாசிக்காதபடி சாத்தான் என் மண்டையை குழப்புகிறான் என்று வந்திருக்க ஒரு தம்பியை பார்க்கிறேன். சீக்கிரம் வாங்க, நான் உங்களை ஜெபிக்கிறேன். ராஜ்குமார் வாங்க, சீக்கிரம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ராஜ்குமார் தானே? வாங்க. God bless you and Jesus. இயேசுவின் நாமத்தில் வாங்க. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இப்படி இறங்கி வருகிறது. பின்னாடி வாங்க. நான் ஆண்டவருக்கு பயந்தவன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாதபடி பல சிந்தைகளை கொண்டு வந்து, எதிர்மறையான நினைவுகளை கொண்டு வந்து, என் எண்ணத்தில் இருந்து, என் உள்ளத்திலிருந்து விசுவாசத்தை பிடுங்கி போட்டு அவிசுவாசமா நினைக்க வைக்கிற பொல்லாத போராட்டத்தில் சிக்கியிருக்கிறேன். அண்ணே, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? இதுதான் உங்கள் ஜெபம். அதுக்காக தான் வந்தீங்க. உண்மையா தம்பி? உண்மை. நான் இப்ப ஜெபிக்க போறேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தர் இப்பொழுது தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்பத்தக்கதாக உங்கள் இருதயத்தின் அழுக்கை மாற்ற போகிறார். God send the power in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அற்புத வல்லமை இந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடி கல்லை போல புரட்டி போட்டிருக்கிற பிசாசு இந்த கல்களை நகட்டி பிடுங்கி உடைத்தெறிந்து போட்டறலும். கட்டுகள் அவிழட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். God bless you. போகலாம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. எனக்கு தேவ பிரசன்னத்தில் நான் நிரம்பி நிற்கிறேன். கர்த்தருடைய வல்லமை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. என்னால் தாங்க முடியாத பிரசன்னம். கடன் பாரத்தில் சிக்கின உங்கள் வலது கையை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஜெபிக்க போறேன். நான் கை வைக்கிறது மாதிரி இப்படி கையை வச்சுக்கோங்க. என்ன எவ்வளவு ஜெபிச்சேன், உங்ககிட்ட ஜெபிச்சேன், வேற பரிசுத்தவான்கள்ட்ட ஜெபிச்சேன், பெரிய பெரிய ஊழியக்காரன் ஜெபிச்சேன். இன்னைக்கு ஒரு விடுதலை வரல பிரதர். ஏன்னு தெரியலையே. இந்த சாபத்தை கர்த்தர் மாற்றுவாரா? இன்று மாற்றுவார். Today accepting a miracle right now brother and sisters. இப்பொழுது மாற்றப்பா. கை அப்படியே ஏந்தி பிடிங்க. அன்பு ரட்சகரே, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா என்று சொன்னீரே. நீ சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த கட்டங்கார பிசாசை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தந்த குடும்பத்தை விட்டு பிடுங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். அற்புத விடுதலை என் பிள்ளைகளை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்தான். ரெண்டு கையும் தள்ள வச்சுக்கோங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வாதம் நிரப்பி அனுப்பு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த சாபம் நீங்கிடுச்சு. இனிமே வாசல கர்த்தர் திறப்பார். ஒரு வசனம் இருக்கு, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் கனா கண்டது போல இருந்தோம். எப்படி இது மாறிச்சுன்னு தெரியாது, ஆனா மாத்திடுவார். இப்ப சொல்லுங்க தைரியமா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, என்னோட இருக்கிறார். என்னோட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். பிரார்த்தனை செய்து முடிப்போம். Thank you Jesus, wonderful Jesus, Almighty God.
மகிமையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு இருக்கும். உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், மகிமையினால் நிரப்புவார். Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. என்னை கர்த்தரே உம்மோடு நான் இன்னும் நெருங்கி வாழ்வே. Holy Spirit of God, Holy Spirit of God, Holy D. Sruti, Tambur. Manera mejra patka. Jebita. முன்றோனை நோற்படி பென்றோனை காக்கவும் தீவொன்றுனை போகும் வழி துணை பாவியன கருள் அன்றென்றும் என்றென்றும் துணையினி மேல் என்றுயிர் பன்றும் பொழுதும் இயேசு நாயகன் திருப்பதமே. பன்றும் பொழுதும் துணை நின்றுனை காக்கவும் தீவொன்றுனை வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நடச்சும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்துக்காக நன்றி. என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கணும் செலுத்துகிறேன். சகல சத்துருக்களின் கத்தாவே நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். அடுத்த மாதம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி என் பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வரும். இப்பொழுது பிரயாணத்தில் கூட இரும் போக்குவரத்தை காத்துக்கொண்டு அப்பிரஜமான ஊழியக்காரன் தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கணும் செலுத்துகிறேன். நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசுவுக்கு சிரத்தை பூசிக் கொள்கிறேன். இப்பொழுதும் என் பிள்ளைகள் வீட்டுக்கு போய் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுதுக்கை கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில்
நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.